ஐயா வணக்கம். ஈரோடு வடக்கு மாவட்டம் இளைஞர் பாசறை அந்தியூர் சட்டமன்ற தொகுதி. என் பேர் ரூபன் குமார். 22 சீமான் அவர்கள் வீடு முற்றுகையிட போறாங்க. ஒரு 32 இயக்கங்கள். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தொகுதி சார்ந்து யாரும் போறாங்களாங்க? உறுதியாக உண்மையாக தொகுதி சார்ந்தது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் நான் தமிழர் உறவுகள் அண்ணனுடைய வீடு முற்றுகையிடும் போது போவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது தமிழர் தேசிய மண், இது நம்ம மண், என்னுடைய மண். இது இங்கு அண்டி பிழைக்க வந்தவன், வாழ்வு தேடி மஞ்சப்பை எடுத்து அண்டி பிழைக்க வந்தவன். இங்கு நம்ம தாய் தந்தைகளை அடிமையாக வைத்து கொண்டு நம்ம தாய் தந்தையும் சிந்திக்காம ஓட்டு போட்டு இன்னைக்கு திராவிடன் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டான். அவன் என்ன பண்றான்? காசு கொடுக்குறான். அவன் காசு மட்டும் கொடுக்கலனா உண்மையான ஜனநாயகத்தை தேர்ந்தெடுக்கவே முடியாது. இதுதான் உண்மையான ஒரு அரசியல். என்னுடைய நிலத்தில் நீ அடம்பிடித்து கொண்டு நீ இங்கு ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற, இதுதான் உண்மையான ஒரு கோட்பாடு. இலங்கையில் சிங்களன் தமிழர்களுக்கு அச்சுறுத்தல், அதே போல இங்க ஒரு சனியம் பிடிச்ச திராவிடன் இங்கேயும் ஒரு தாலியா இருக்கிறான் தமிழர்களுக்கு. இந்த இரண்டு மண்ணிலும் இவர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்றது. பார்த்தீங்கன்னா ராஜபக்சோ திராவிட குடும்பம், மன்னராட்சி குடும்பம் ஒன்று இணைவெறியாத இருக்கிறாங்க. உலக நாடுகளில் முதலீடு செய்து தமிழர்களிடத்தில் வரி பணத்தை எடுத்துக்கொண்டு உலக நாடுகளில் வரி பணத்தை எடுத்து ரொம்ப பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்றானுங்க நம்மளுடைய வரி பணத்தை. நாம சீமான் உண்மையான தமிழ் தேசியத்தை பேசுகிறார். எப்படின்னு சொல்றீங்கன்னா, தமிழர்களை அடமான வைக்கவில்லைடா, அரசிட்டு துண்டு சீட்டுக்கு விலை போகவில்லை என் தலைவன். எப்படி அரசிட்டு துண்டு சீட்டுக்கு விலை போகவில்லை என் தமிழன்? தமிழர்களை அடமான வைக்கவில்லை, ஜாதி ஓட்டு தீட்டு என்கிறார். இது போல கொள்கையோட பயணிக்கிற ஒரு தலைவன் பின்னாடி எங்க தமிழ் இனம் போறதுக்கு உறுதியா சம்மதமா இருக்கின்றது. ஆனா இந்த திராவிடர்கள் பப்பு இங்கு வேகாது. அண்டி பிழைக்க வந்தவன் இன்று தமிழர் நிலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு என் தந்தை தாய் சிந்திச்சிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. சிந்திக்காம ஓட்டு போடுறதுனால இன்னைக்கு நாம இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். மக்கள் 1000க்கும் 200க்கும் ஓட்டுக்கும் விலை போய் ஓட்டுக்கு காசு வாங்குறாங்க. கடைசியில அந்த ஓட்டு என்ற உரிமையோட அவன் பெற்றுவிட்டு அதிகாரத்தை, ஆட்சியும் திராவிடனிடம் இருக்கு. தமிழனிடம் ஆட்சி அதிகாரம் ஒன்றும் இல்லை. தமிழன் இந்த நிலத்தில் டம்மி பீஸ். 1000க்கும் 2000க்கும் ஓட்டு விற்கிறான். அப்போ தமிழன் கிட்ட ஆட்சி அதிகாரம், பதவி, பணபலம் எதுவும் இல்லை. தமிழன் ஒரு அடிமைகளாக சொந்த நிலத்தில் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் இங்க நடக்குது. ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு அவங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு, ஐயோ என் வீட்டு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான், என்னுடைய விவசாய நிலமெல்லாம் அபகரிச்சிட்டான், ஐயோ என்னுடைய பையன் குடிச்சு சாவுறான், ஐயோ என் பையனுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, ஐயோ என்கிட்ட லஞ்சம் கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சு டெய்லி கூலிப்படைகளால் கொலை 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 கொலைகார தேசமாக உருவாக்கி விட்டான் இந்த திராவிட பன்றி கூட்டங்கள். இதற்கு உடந்தையாக சில தமிழர்கள் திராவிடனுக்கு எட்டப்பன் கருங்காலி வேலை பார்க்கறனால அவன் திராவிடனுக்கு ஏதுவாய் போச்சு. எப்படியாவது இவர்கள் அடிமைகள், இவர்களுக்கு வண்டியான பொய்யான வாக்குறுதி கொடுத்து எப்படியாவது மு.க. ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, தோழர்களே யாரும் உங்க வீட்டு பிள்ளையா நடிச்சு குடிச்சு நீங்க யாரும் வீணா போகாதீங்க, இளைய தலைமுறைக்கு நான் சொல்றேங்கிறார். அவரே சாராயால வச்சிருக்காரு, அவரே விற்கிறாரு, அவரே என்ன சொல்றாரு, குடிக்காதுன்னு வீடியோ போடுறாரு. தமிழர்களை பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டாரு ஸ்டாலின் ஐயா. தமிழர்களை முட்டாள் என்று நினைத்துக் கொண்டார் ஸ்டாலின் ஐயா. கனிமொழி சொல்றாங்க, இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடுங்கிறாங்க. என்ன இது கோமாளித்தானே? நீங்களே சாராயம் ஆளை வச்சிருக்கிறீங்க, நீங்களே விற்கிறீங்க, நீங்களே இப்படி பேசுறது எந்த விதத்துல அருவருப்பான ஒரு செயல். வண்டியான பொய்கள் பேசி தமிழர்களை மயக்கி
1500க்கு அடிமையாக வச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. இந்த தமிழர் நிலத்தில் திராவிடர் பக்கம் போகாமல் தமிழன் எவனும் இருக்க மாட்டேங்கிறான். சில தமிழர்கள் திராவிடன் பக்கம் ஆரியன் பக்கம் 100க்கும் 200க்கும் எச்சைக்கும் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாக்கு சேகரித்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழர் நிலத்தில் தமிழன் எப்படி ஆட்சி பிடிக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஓட்டை வித்திட்டு ஆட்சி அதிகாரம் படைச்சிட்டு என் வீட்டு பிள்ளைய கற்பழிச்சிட்டான். இன்ன வரைக்கும் பொள்ளாச்சியில அந்த கூட்டு பாலியல் வன்முறை நடந்தது. என்ன அதுக்கு ரிசல்ட் வந்தது? கூட்டு பாலியல் வன்முறைக்கு என்ன நடந்தது? கள்ளக்குறிச்சியில சிறுமதி கேஸ் என்ன ஆச்சு சொல்லுங்க. என்ன ஆச்சு? கள்ளக்குறிச்சியில சிறுமதி கேஸ் என்ன ஆச்சு? மூடி மறைச்சார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன ஆச்சு? மூடி மறைச்சார்கள். அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்ந்து முடிஞ்ச உடனே மறுநாள் கள்ளக்குறிச்சியில் 2 குழந்தை உள்ள ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்து சோளக்காட்டில் கெடுத்து போட்டிருக்காங்க. இதே மாதிரி கிருஷ்ணகிரியில குப்பத்தில். அப்போ உங்களால பாலியல் தொல்லையே முதல்ல 2 இடத்துல நடக்கும் போதே சரியான சட்ட திருத்தம் போட முடியல. நீ எதற்கு உனக்கு ஆட்சி? எதற்கு உனக்கு ஆட்சி? எங்கள் நிலத்தில் அடம்பிடித்து கொண்டு நான் தமிழர் நிலத்தில் நாங்களும் தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டு இது திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு இங்கு மக்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிறார்கள். எந்த கொம்பனாலும் இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாது என்கிறார்கள். எந்த கொம்பனாலும் இல்லை, தமிழ்நாடே சந்தி சிரிக்கின்றது. திமுக ஆட்சியை பார்த்து நிர்வாணப்படுகின்றது. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. ஆகையால் இந்த சீமானுடைய தமிழ் தேசியவாதிகள் இங்கு 36 லட்சம் சீமான்களை உருவாக்கிய சீமான் பெரியும் கட்டமைப்பு. அதை யாராலையும் தகர்த்த முடியாது தமிழ் தேசியவாதிகள். நான் சொல்வது என்ன என்றால், சீமானுடைய உறுதியாக சீமானுடைய வீட்டை முற்றுகையிட்டாலும் தமிழகம் முழுவதும் நாங்கள் அங்கு சென்று அடைவோம். அப்பொழுது இது சும்மா ஒரு பீடி குடிக்கிற மாதிரி ஊதி விட்டுருவாங்க புகையை. இதுதான். இதெல்லாம் சும்மா பாவலாங்கய்யா. திராவிடனாவே பாவலா, பூச்சாண்டி. இந்த பூச்சாண்டிக்கும் அஞ்சுவதும் அடிப்பணிவதும் 36 லட்சம் பேர் அஞ்சுவதும் அடிப்பணிவதும் கிடையாது. சில ஐயோக்கியர்கள் இருக்கிறாங்க. 100க்கும் 200க்கும் திராவிடம் கிட்ட கோட்டரும் கோழி பிரியாணி வாங்கி திங்கிறவங்க இருக்கனாலதான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரியான ஜனநாயகத்தை தேர்ந்தெடுத்து சரியான வாக்கு சேகரிப்பு எங்க அண்ணன் தான் பண்றார். தமிழர்களை அடமான வைக்கவில்லை, ஜனநாயக முறைப்படி வாக்கு சேகரிக்கிறார். ஜாதி ஓட்டு தீட்டு என்கிறார். ஒரு சீட்டு அரை சீட்டுக்கு விலை போகாத ஒரு மனிதர். அப்போ இந்தியாவின் அரசியல் சூப்பர் ஸ்டார் சீமான் தான், வேற எவனும் கிடையாது. ஒரு சீட்டு அரை சீட்டு துண்டு சீட்டு கால் சீட்டுக்கு எல்லாம் வைத்து பொழப்புக்கு ஓட்டிட்டு இருக்காங்க. இந்தியாவிலே மட்டுமல்ல, தமிழகத்திலும் மக்களுக்காக பாடப்படக்கூடிய ஒரு தலைவன் கிடையாது. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் யார்? சீமான் ஐயா தான், வேற எவனுமே கிடையாது. எங்க இருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர்? மீனவர் பிரச்சனைக்கு, நம்ம விவசாய பிரச்சனைக்கு, டங்ஷன் சுரங்கத்துக்கு எல்லாமும் வீடு இடிப்பென்றால் அங்கு செல்கிறார். அங்கு மலைகள் இடிக்கப்படுகிறார் என்றால் அங்கு செல்கிறார். எல்லா இடத்திலும் அவர் தான் இன்னைக்கு குரல் கொடுக்கிறாரு. அதை சொல்லுங்க. யாரு? என் தலைவனு மேல எவனுமே கிடையாது. கொள்கை மாறாத தலைவன், இந்தியாவின் சூப்பர் ஸ்டார், அரசியல் சூப்பர் ஸ்டார். பூச்சாண்டிக்கும் அடிபணிவது தமிழர் அல்ல, என்றைக்கும் அடிபணிவது தமிழர் அல்ல. இதுதான் உண்மையாக நாங்க இந்த காணொலியை சொல்றேன். ஆனா சீமானையா வீட்டை முற்றுகையிடும் என்று ஒரு செய்தி வந்தவுடன், ஐயோ முற்றுகையிட்டு பெரிய போர், இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட போறதில்லை. எதை வேணாலும், எந்த பூச்சாண்டி வேணாலும் நீ மறைமுகமாக புறமுதுகு குத்தி கொண்டு இரு, தமிழன் என்னைக்குமே தோற்று போக மாட்டான். இந்த நிலத்தில் தமிழன் உறுதியாக ஆட்சி பிடிப்பான். ஏனென்றால் மக்கள் ஈரோடு கள வாக்கு சேகரிப்பிலே சொல்லிட்டாங்க. ஏனென்றால் மாற்றத்தை தேடி நாங்கள் அலைகிறோம், வாருங்கள் உங்களுக்கு மைக் சின்னத்தில் வாக்களிக்கிறோன்னு சென்ற இடமெல்லாம் பெரிய ஒரு சிறப்பம்சத்தை கொடுக்கிறார்கள். பணத்தை விரும்பாமல் இந்த ஒரு தேர்தல் களம் ஒரு வித்தியாசமான களமாக அமையும், உறுதியாக அமையும். அதேதான் இங்கே திமுக வேட்பாளர் சொல்லியிருக்காரு, நாடாவோட போட்டியிடுறது கால கொடுமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களுக்கு? அதாவது
நான் தமிழர் கட்சி இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் பெரிய கட்சி. எப்படி நான் சொல்றேன்னா, எனக்கு நானே பெருமையா பேசிக்கொள்வதல்ல, சுற்றுச்சூழல் பாசறை, குருதிக்கொடை பாசறை என்று இந்த உலகத்தில் அமெரிக்கா இல்ல லண்டன்ல எந்த கட்சிக்காரனும் இது மாதிரி கொடுத்ததில்லை. இன்ன வரைக்கும் குருதிக்கொடை பாசறை, சுற்றுச்சூழல் பாசறை, உழவர் பாசறை நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கொள்கை கோட்பாடுடன் பயணிக்கும் செந்தமிழ் சீமான் இவருதான் பெரிய கட்சி. அந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் சம்மதம் இல்லாது. ஆகையால் நான் தமிழர் கட்சி வெல்றுதான் தீரும். நான் தமிழர் கட்சி சொந்த மண்ணில சொந்த மக்களுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக போராடுது. அதை பார்த்து திராவிடனுக்கு பொறாமப்படுறான். இந்த கட்சியை நம்ம வளர விட்டா நாம பெட்டி கட்டிட்டு வெளிநாடு போக வேண்டியதா இருக்கும். இப்போ இலங்கையிலே ராஜபக்சோ சிங்கள மக்களால், அவன் மக்களாலே அவனுக்கு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இந்த நிலைமை இங்கு வரும். திராவிடர்களுக்கு இங்கிருந்து விரட்டி அடிக்கும் நிலைமை இங்கு வரும். உறுதியாக எழுதி கொள்ளுங்கள். வண்டி வண்டியான பொய்களை பேசி வாக்கு சேகரித்து இவ்வளவு பொய் பேசுறிய நீ, உண்மையா சொல்றேன், ஸ்டாலின் ஐயாவுக்கு நான் சொல்றேன், ரெண்டாவது கனிமொழி அக்காவுக்கு சொல்றேன், இவ்வளவு தேர்தலில் இவ்வளவு வண்டி வண்டியா பொய் பேசுறீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? மீண்டும் நீ இங்க வாக்கு சேகரித்து மீண்டும் பொய் பேசுறீங்க. ஏன் தந்தை தாய்களை முட்டாளாக்கிறது போல எங்களுக்கு முட்டாளாக்கலான்னு நினைக்கிறீங்க? இனிமேல் பப்பு வேகாது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இலங்கையில ராஜபக்சோ என்பவன் அடையாளம் இல்லாம போயிட்டான். அதுதான் உண்மை, அடையாளம் இல்லாம போயிட்டா. அப்படி அதே மாதிரி இங்கு ஒரு நாள் ஐயா அடையாளம் இல்லாம போகும். தூய அரசியலை சேகரித்து கொண்டிருக்கிற எங்கள் சீமான் அண்ணன் பக்கம் நாங்கள் உறுதியாக இருப்போம். என்றைக்கும் தடம் புரண்டாத எனது தலைமகன், இந்தியாவின் அரசியல் சூப்பர் ஸ்டார்னு மட்டும் சொல்லலாம், இல்ல உலகத்தின் அரசியல் சூப்பர் ஸ்டார்னா சீமான் மட்டும்தான். இன்றைக்கு கொள்கை கோட்பாடு தடம் புரண்டாத தங்க மகன். அதற்காக இந்த பூச்சாண்டி காமிக்கும் இந்த திராவிடர் கும்பலை பார்த்து நாங்கள் தமிழர்கள் பயந்து கொள்வதில்லை. வாழா களத்தில் சந்திப்போம்.